வெல்கம் பேக் டு சேனல். ராஷ்மிகா மந்தனாவோட ஆக்டிங்கில் தெலுங்குலேருந்து நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி தான் மைசா. இந்த படத்துடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் கிளிம்ஸை இப்போ நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ராஷ்மிகா மந்தனா பார்க்குறதுக்கு செம்ம ரன்ன கொடூரமாக இருக்குது. ஸோ அவங்க ஒரு ரன்ன கொடூரமான ஒரு கெட்டப்பில் வந்திருக்காங்க. கிளிம்ஸில் தெறிக்க விட்ருக்காங்க, அடிச்சுலாம் தூள் பறக்க விட்ருக்காங்க, கழுத்து எடுத்து போடுறாங்க, ஸோ கத்தி வச்சு பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து அவங்களுடைய அந்த கேரக்டர் அப்பியரன்ஸே வந்து ரொம்பவே கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா இது நம்ம ராஷ்மிகாவாது அப்படின்ற மாதிரி ஒரு ராவான கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. பச்சா தெரியுது டீசரில் பார்க்குறப்போ. கிளிம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு. ஸோ டேரக்டராக இருக்கக்கூடிய நம்ம ரவீந்திரா பிள்ளை, ஸோ இவங்க வந்து இந்த ட்ரைபல் கம்யூனிட்டியை வச்சு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியுமோ அது கலந்து அண்ட் ராஷ்மிகா மந்தனாக்கு அது எப்படி செட் பண்ண வச்சாருன்னு தெரியல. ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது ராஷ்மிகாவோட கெட்டப்புக்கு. குறிப்பாக இந்த படத்தில் கிளிம்ஸில் வரக்கூடிய அந்த மதரோட வாய்ஸில் என் பொண்ணு சாவுக்கு பயப்பட மாட்டா அப்படின்னு சொல்கிற அந்த ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக்கை ஸோ அவ்வளோ சூப்பராக அந்த சீனுக்கும் அந்த டைலாக்கு ஏற்ற மாதிரி செம்ம மேட்சிங்காக இருந்துச்சு. அந்த கிளிம்ஸ் பார்க்கவே செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக படம் வந்து வேற ஒரு வெறித்தனமாக இருக்க போது. ராஷ்மிகாவோட ஆக்டிங்கில் இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. ரீசெண்டாக வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மூவி பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப நல்லாவே எமோஷனலாகவும் ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்த மைசா மூவி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக இருக்க போது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் எங்களோட ஹஸ்பண்டான நம்ம விஜய் இருக்கண்டா, ஸோ அவங்களுடைய படமும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரவுடி கெட்டப்பில் இருக்க இன்னொரு படம், அது வந்து ரவுடி ஜனார்த்தனா அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ அந்த படமும் வந்து ஸோ ரெண்டுமே வந்து சிமிலராக தான் இருக்குது. பட் ஆனால் கேரக்டர்ஸ்லாம் ஒன்று சிமிலராக இருக்குது. பட் ஆனால் கதை வேறையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மைசா மூவி நமக்கு தமிழ் டப்பிங்கோட தான் தேட்டர்ஸில் வரப்போகுது. தமிழ் டப்பிங் டீசர் அல்டிமேட்டாக இருக்குது. டப்பிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் குரு சோமசுந்தரம் மற்றும் ஈஸ்வரி ராவோ அண்ட் ராவோ ரமேஷ்னு இவங்க 3 பேரும் முக்கியமான ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க. அண்ட் படத்தோட ரிலீஸ் டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் இந்த 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இந்த படத்தோட தமிழ் டப்பிங் தேட்டர் ரிலீஸை எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ பார்க்கலாம், இன்னும் டேட் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இந்த படம் நமக்கு ரிலீஸ் ஆகின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.